வணக்கம். சூர்ப்பனகையின் மோகம். ஆரியவர்த்தத்துக்கு தென்பக்கம் கடலுக்குள் இலங்கை என்னும் பெயர் படைத்த தீவு ஒன்றிருக்கிறது. அக்காலத்தில் ராவணன் என்பவன் அத்தீவுக்கு அரசனாக இருந்து வந்தான். அவனுடைய ஆதிக்கம் வடக்கே தண்டக ஆரண்யம் வரை பரவி இருந்தது. அப்பகுதியில் அவனுடைய ஜனஸ்தானத்தில் சேனை ஒன்றை அமைத்து வைத்திருந்தான். அவனுடைய தாயாதிகளாகிய கரன், தூஷணன் என்னும் 2 பேர் அதற்கு சேனாதிபதிகளாக அமைத்திருந்தனர். சூர்ப்பனகை என்னும் மாதுவர்த்தி அந்த சேனாதிபதிகளின் தங்கையாவாள். தண்டகாரண்யத்தில் யாதொரு தங்குதடையின்றி தாராளமாக எல்லா பக்கங்களிலும் அவள் உலாவி வருவாள். வயதில் அவள் மூத்தவளாக இருந்தாள். பார்வைக்கு அவள் லட்சணமானவள் அல்ல. ஒரு நாள் காலையில் அவள் காட்டுக்குள்ளே சுற்றி வரும்போது ராமனையும் லக்குவணனையும் சீதையையும் பார்த்து விடுகிறாள். ராமனின் அழகில் மயங்கி விடுகிறாள். மாய மந்திரங்களில் வல்லவளான அவள் பேரழகியாக வடிவம் எடுத்தாள். அழகு பதுமை போல மெல்ல நடந்து ராமனின் அருகில் வந்தாள். அன்பரே, அரக்கர்களின் அரசனான ராவணனின் தங்கை நான். என் சகோதரர்களான கரனும் தூஷணனும் இந்த பகுதியை ஆளுகிறார்கள். உங்கள் மீது நான் காதல் கொண்டு விட்டேன். நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள். அவளோடு கேலி பேசி விளையாட நினைத்தான் ராமன். பெண்ணே, எனக்கு திருமணமாகிவிட்டது. அருகில் இருக்கிறாளே, இவள் என் மனைவி. பெயர் சீதை. இன்னொருத்தியை நான் மனம் செய்து கொள்ள முடியுமா என்றான் ராமன். அன்பரே, ஆடவர்கள் தங்கள் உள்ளம் கவர்ந்த பலரை திருமணம் செய்து கொள்ளலாம். பெண்ணே, நீயோ அரக்கர் குலம், நானோ மானிட குலம். நமக்குள் திருமணமா? என்னை மணந்தால் அரக்கர்கள் உங்கள் உறவினர்களாவார்கள். பிறகு யாராலும் உங்களை எதிர்க்க முடியாது. இப்படியே ராமன் அவளுடன் கேலியாக பேசிக்கொண்டிருந்தான். ராமன் கேலி செய்கிறான் என்பதை உணர்ந்தாள் அவள். பேரழகி ஒருத்தி மனைவியாக இருக்கிறாள். அதனால்தான் இவன் என்னை மணக்க மறுக்கிறான். அவளை கொன்றால் என் எண்ணம் நிறைவேறும் என்று நினைத்தாள். கொடியவளான அவள் சீதையின் மீது பாய்ந்தாள். அவளை கொல்ல முயற்சி செய்தாள். சீதை அலறினாள். அங்கிருந்த லக்குவன் விரைந்து செயல்பட்டான். சீதையை விடுவித்த அவன் சூர்ப்பனகையை பிடித்தான். எத்தகைய வேகத்துடன் சூர்ப்பனகை சீதையின் மீது பாய்ந்தாளோ அதே வேகத்துடன் இளையவன் லக்குவன் அரக்கியின் மீது பாய்ந்து அவளுடைய மூக்கையும் காதுகளையும் கொய்த்து தள்ளினான். மூக்கையும் காதுகளையும் இழந்துவிட்ட அரக்கி பெரும் இரைச்சல் போட்டாள். அழுத வண்ணமாக தன்னுடைய இருப்பிடத்திற்கு அவள் விரைந்து ஓடினாள். அவளுடைய கீச்சுக்குரலோ கானகமெங்கும் எதிரொலித்தது. அவள் தூரத்தில் போவதற்கேற்ப அவளுடைய புலம்பலின் ஓசை படிப்படியாக பின்வாங்கிற்று. உடன் விரைந்தாள் அண்ணனிடம் சூர்ப்பனகை. அண்ணா, நீங்கள் இங்கு அரசர்களாக இருக்கிறீர்கள். எனக்கு இந்த நிலை வரலாமா என்று ஓலமிட்டாள். அவள் அழுகுரலை கேட்டு கரனும் தூஷணனும் அங்கு வந்தார்கள். மூக்கருவட்டு குருதி வழிய நின்ற சூர்ப்பனகையை கண்டார்கள். கோபத்தால் துடித்த அவர்கள், தங்கையே, உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை கொன்று ஒழிப்போம் என்றார்கள். அரக்கர்களின் பெரும்படை ராமலக்குவணனை சூழ்ந்து கொண்டது. ஆரவாரம் செய்தது. இதை பார்த்த ராமன், லக்குவனா, சீதையை கவனமாக பார்த்துக்கொள். நான் இந்த படையை அழிக்கிறேன் என்றான். வில்லில் அம்புகளை பூட்டி எய்தான். தலைமை தாங்கிய தூஷனின் மார்பை ஓர் அம்பு துளைத்தது. உயிர் துறந்தான் அவன். ராமனின் அம்பு மழைக்கு தாங்காமல் அரக்கர் படை ஓடியது. இதை பார்த்து கரன் கடுங்கோபம் கொண்டான். காடே அலறுமாறு கர்ஜனை செய்தான். தன் தேரை ராமனை நோக்கி வேகமாக செலுத்தினான். கூறிய அம்பு ஒன்றால் ராமனின் வில்லை உடைத்தான். இன்னொரு அம்பால் ராமனின் கவசத்தை துளைத்தான். மேலும் பல அம்புகளை தொடர்ந்து விட்டான். அவன் அம்புகளுக்கு ராமன் சிறிதும் கலங்கவில்லை. விரைவில் இன்னொரு வில்லை எடுத்தான். கரன் மீது குறிவைத்து அம்பு எய்தான். கரன் இறந்து விழுந்தான். ராமபாணத்துக்கு இரையாகாது தப்பிக்கொண்டவன் ஒரே ஒருவன் இருந்தான். அவன் பெயர் அகம்பனன். உயிர் தப்பிய அவன் லங்காபுரிக்கு விரைந்தோடினான். ராவணனுடைய முன் சென்றான். பிறகு அவனுக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிற்று. கெட்ட செய்தியை சொன்னால் ராவணன் கெட்ட செய்தியை உரைத்தமைக்காக தம்பையும் கொல்லக்கூடும் என்று சிந்திக்கலானான் அகம்பனன். எனவே அகம்பனன்
வேந்தே, எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள், பிறகு உங்களுக்கு பிரதிகூலமான செய்தி ஒன்றை சொல்கிறேன் என்றான். ராவணனும் அவன் கொண்டு வந்த செய்தியை தெரிவிக்குமாறு அனுமதி கொடுத்தான். தண்டக வனத்திலுள்ள அரக்கர் கூட்டம் அனைத்தும் கொல்லப்பட்டது என்றான். யார் இந்த செயலை செய்தது என்று கர்ஜித்தான் ராவணன். அதற்கு அகம்பனன், வேந்தே, தசரத குமாரனாகிய ராமன் தன் தம்பி லக்ஷ்மணனோடும் தேவலோக கன்னிகை போன்று திகழ்கின்ற தன் மனைவி சீதையோடும் பஞ்சவடி என்னும் இடத்தில் முகாமிட்டிருக்கிறான். இந்த ராமன் தன்னன் தனியாக நம் அரக்கப்போர் வீரர்கள் 14,000 பேர்களை மாய்த்து விட்டான். அது மட்டுமல்ல, கரண், தூஷணன், திரிசிரன் ஆகிய சேனை தலைவர்கள் மூவரையும் அவன் சிதைத்து விட்டான். நம் அரக்கற்படை முற்றிலும் அழிந்துவிட்டது என்றான். அம்மூவரையும் கொன்று களைவேன் என்று ஆவேசம் கொண்டு எழுந்தான் ராவணன். சமயோசித புத்தியுடைய அகமனன் தன் மன்னனை ஒரு வழியாக சாந்தப்படுத்தினான். ராமனுடைய வீர தீரங்களை விவரமாக விளக்கினான் அகம்பனன் ராவணனிடம். மேலும் ராமன் தன் மனைவி சீதையின் மேல் அளவு கடந்த ஆசை வைத்துள்ளதையும், அவளை கவர்ந்து வந்து விட்டால் ராமன் அவள் பிரிவை எண்ணி எண்ணி ஏங்குவான். சீதையின் அழகையும் ராவணனிடம் வியப்புற பாராட்டி சொன்னான் அகம்பனன். கொடூரத்துக்கு இருப்பிடமாகிய ராவணனிடத்து பெரிய குறைபாடு ஒன்றிருந்தது. அவன் காம நோய் கடிமைப்பட்டவன். அக்குறையை அகம்பனன் நன்கு பயன்படுத்தி கொண்டான். ராவணனிடம் காம நோய் அக்கணமே தலை தூக்கியது. அதன் விளைவாக அகம்பனனுடைய புத்தி சாதுரியத்தை அவன் பெரிதும் பாராட்டினான். கரணையும் ஏனைய சேனைகளையும் இழந்தது ராவணனுக்கு பெரிய நஷ்டமாக தோன்றவில்லை. ஓர் அழகிய மாதை தனக்கு மனைவியாக அபகரித்து கொள்ள அவன் முடிவு கட்டினான். இலங்கையின் வடபகுதியில் மாரிசன் வாழ்ந்து வந்தான். அவன் இருக்கும் இடத்தை நோக்கி ராவணன் வானத்தில் பறந்து செல்லும் தன் விமானத்தை செலுத்தினான். மாரிசனும் மரியாதையுடன் தன் மன்னனை வரவேற்றான். இந்த மாரிசன் விஸ்வாமுத்திர முனிவருடைய யக்ஜத்துக்கு கேடுகளை விளைவித்தவன். அன்று இளைஞராயிருந்த ராமன் விடுவித்த பானம் இவனை தூக்கி நடுகடலில் வீசியது. அந்த ராமபானத்தின் விளைவாக மாரிசன் பெரிதும் மனம் திருந்த பெற்றிருந்தான். ஆயினும் தன் வேந்தனுடைய வருகையை முன்னிட்டு அவனுக்கு வந்தனை வழிபாடுகள் செலுத்த அவன் கடமைப்பட்டிருந்தான். மாரிசனை தன்னுடைய நெருங்கிய நண்பனாக ராவணன் கருதி வந்தான். ராவணன் சீதையை அபகரிக்கும் தன் திட்டத்தை விவரித்தான் மாரிசனிடம். மாரிசனோ ராமனின் வீரத்தை முற்றிலும் அறிந்திருந்தான். ஆதலால் தனக்குத்தானே அழிவை தேடிக்கொள்ளும் அத்திட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்தினான் ராவணனிடம். வேந்தனும் அவன் ஆலோசனைகளை பொருள்மிக நிறைந்ததென கருதி அவன் புகட்டியவாறு அதை ஏற்றுக்கொண்டான். தன் தலைநகருக்கு திரும்பினான் ராவணன். சில நாட்களில் அலங்கோலப்படுத்தப்பட்ட சூர்பனகை ராவணனுடைய சபா மண்டபத்திலே தோன்றி தனக்கு நிகழ்ந்த கொடுமைகளை பரிதாபத்துடன் எடுத்து வாரி கொட்டினாள். அண்ணா, காட்டில் 2 மானுடர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் கொடுமைதான் இது. அவர்கள் ஏன் உன் மூக்கை அறுத்தார்கள் என்றான் ராவணன். உண்மையை திரித்து சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள் அவள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.